இன்றைக்கி ஒரு கெஸ்ட் மேக்கப் பார்த்துருமா. ஒரு கெஸ்ட் மேக்கப் இல்லைங்க, காது குத்து ஃபங்க்ஷனுக்காக 3 கெஸ்ட் மேக்கப் புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 1 டே பிஃபோரே எனக்கு வந்து இந்த சாரீ ரிப்பீட்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்னிங் 7 o'clock போதே பார்த்தீங்கன்னா கிளையண்டோட பிளேஸ்க்கு ரீச் ஆகியாச்சு. அவங்க வந்து கெடா வெட்டிட்டு வர கொஞ்சம் டைமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அங்கேருந்து குட்டி பாப்பாங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வரும்போது சின்ன கஷ்டம் இல்லைங்க, பெரிய மன கஷ்டத்தோடு வர மாதிரி ஆயிடுச்சு. அது என்னங்கிறது வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்துட்டாங்க. இது அந்த குட்டி பாப்பாவோட அம்மா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் கவர் பண்ணி லைட் மேக்கப்பாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கேட்டபடியே பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனை கவர் பண்ணி லைட் மேக்கப்பாக ஸ்கின் ஃபினிஷாக கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பாவோட அப்பாவுக்கு வந்து லைட் டச்சப் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் டச்சப் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்க, எனக்கு ஸ்கின் ஃபினிஷாக பண்ணித்தாங்க, ரொம்ப ஓவர் டூவாக ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்டப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபினிஷாக அவங்களுக்கும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஹேர்லேயே எனக்கு சிம்பிளாக மல்லிகைப்பூ வச்சு பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டபடியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பண்ணியாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் மேக்கப் இவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லைட்டாக தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. லைட் மேக்கப் தான் எல்லாமே புக் பண்ணாங்க. அவங்க கேட்டபடியே பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் ஹேர்லேயே ஹேர் ஸ்டைலும் முடிச்சு லைட் மேக்கப்பும் முடிச்சாச்சு. நாங்கள் மேக்கப் எல்லாமே முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாய் மாமாங்க வந்து கோயிலிருந்து தட்ட ஜாமானும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்து ஸ்டேஜில் வைக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காது குத்து போகிற பாப்பாவுக்கும் லைட் டச்சப் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவோட அப்பாவுக்கும் லைட் டச்சப் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக டச்சப் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தாங்க நடந்துச்சு அந்த பெரிய சம்பவம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சின்ன பாப்பா வச்சுனா அந்த பாப்பாவோட குட்டி பாப்பாவோட கோல்டு ரிங் மிஸ் ஆயிடுச்சு. நானும் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பீரோ கடியை கட்டில் கடி எல்லாமே தேடிட்டு இருந்தேன். அந்த பாப்பாவோட பாட்டி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. நானும் தேடி பார்த்தேங்க, கிடைக்கலன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, செம்ம பசிங்க. வரவழில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மங்கூழ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட மேக்கப் பேக்கை பாப்பாங்களால தூக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு விழுக போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க. என்னன்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாய் எல்லாம் வேணுங்க, நாங்கள் போய் கோயிலில் பூஜை பண்ணுவோம், மழை வருங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிங் வந்து கிடச்சிருச்சான்னு சொல்லி அந்த அன்னைக்கு ஈவினிங் நான் கால் பண்ணி கேட்குறப்போ ரிங் கிடச்சிருச்சுங்க, ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் கையில் தான் கிடச்சிருக்கு, அவங்க ஈவினிங் வந்து கால் பண்ணி ரிங் எங்கிட்ட தான் இருக்குது, உங்கள் ரிங்கான்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.